Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோல நம்ம mathematical model of electrical system பத்தி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னாலே பேசிக்காக ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். அதை நம்ம ரெண்டு காம்பினேஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். பாருங்கள், ஒரு சிம்பிள் சர்க்யூட்டில் வோல்டேஜை, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடல் எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ விஆர் ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜை நம்ம எப்படி எழுதுவோம்? I இன்ட்டு ஆர். அது வந்து நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். இண்டக்டன்ஸோட வோல்டேஜை VL இஸ் ஈக்குவல் டு எல், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கரண்ட்னு எழுதுவோம், ஈக்குவல் டு எல் di/dt. In terms of capacitance, voltage எப்படி எழுதுவோம்? VC is equal to 1/C integral of I dt ன்னு எழுதுவோம். ஸோ இதோட மூணோட அடிஷன் தான் வந்து நம்மளோட வோல்டேஜ். V of t is equal to VR plus VL plus VC. எல்லாமே எப்படி கனெக்டாக இருக்குது நம்மளுக்கு தெரியும், சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட வோல்டேஜ் வந்து VR plus VL plus VC. இப்போ அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். V of t is equal to நம்மளுக்கு தெரியும் VR என்னது, R into I of t plus L into di of t divided by dt plus 1/C integral of I dt. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dv/dt is equal to R di by I வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம்ல, di/dt plus L. இங்கே ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, அதனால ஆல்ரெடி di/dt இருக்கிறதுனால d²i/dt². இன்னொரு di/dt வந்துச்சுன்னா அது ரெண்டு di/dt சேர்ந்து d²i/dt² ப்ளஸ் 1/C. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கேன்சல் ஆயிரும்? இன்டகிரேஷன் கேன்சல் ஆகி வெறும் I of t கிடைக்கும். ஸோ dv/dt is equal to R di/dt plus L d²i/dt² plus 1/C I of t. இப்போ இதுலேயே parallel combination of resistance, inductance and capacitance. ஃபஸ்ட்டு சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ parallel கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்குது, ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? parallel கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது I of t is equal to IR plus IL plus IC. அங்கே சீரீஸாக கனெக்டாக இருக்கும்போது V of t is equal to VR plus VL plus VC பார்த்தோம் இல்லையா? இங்கே parallel காம்பினேஷனில் கரண்ட்டு தான் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ I of t is equal to IR plus IL plus IC. ஸோ IRக்கு கரண்ட்டோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ வந்து E டிவைடட் பை ஆர். ஈங்கிறது என்னது? வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். I is equal to V/R நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ IR is equal to V/R. இண்டக்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு 1/L இன்டெக்ரல் ஆஃப் EDT. அப்படியே சீரீஸ் காம்பினேஷனுக்கு ஆப்போசிட்டாக வரும், நோட் பண்ணிக்கோங்க. அதில் L இன்ட்டு di/dtன்னு வந்திருக்கும். இங்கே 1/L இன்டெக்ரல் ஆஃப் EDT. கெப்பாசிட்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ C இன்ட்டு dE/dt. அப்படியே சீரீஸ் காம்பினேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது I of t is equal to E/R plus 1/L integral of EDT plus C dE/dt. இது சிம்பிளாக எப்படி ஒரு சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் parallel காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன், ஒரு மாடல் எழுதுகிறோங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் சார்ஜிங் சர்க்யூட். இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மாடலிங். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும். அந்த வயரில் கரண்ட் ஃப்ளோவை லிமிட் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் ஃபோனை சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர். இந்த ரெண்டு காம்பனண்ட் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி சீரீஸ் அண்ட் parallel காம்பினேஷனில் எப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ்க்கு எப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்னு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கு
இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம இந்த ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக போட்டு பார்த்துருக்கோம். ஸோ பாருங்கள், இங்கே வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் ஃப்ளோ இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் V is equal to IR. ஈனாலும் Vனாலும் சேம் வோல்டேஜ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். E is equal to IR. இப்போ கெப்பாசிட்டன்ஸு அதே மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். பாருங்கள், இங்கே வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் ஃப்ளோ இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ C is equal to Q by E. இங்கே Cங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், Qங்கிறது நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிற சார்ஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதோட யூனிட் வந்து கூலும். Cங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், Qங்கிறது சார்ஜு, Eங்கிறது வோல்டேஜ். ஸோ Q is equal to CEன்னு எழுதியிருக்கோம். இல்லை ஈல வோல்டேஜில் எழுதணும்னா Q by C, சார்ஜ் டிவைடட் பை கெப்பாசிட்டன்ஸ். இது I is equal to கரண்ட்டில், இது வோல்டேஜில் எழுதியிருக்கோம், கரண்ட்டில் எழுதும்போது dQ by dt. இது இப்போ க்யூவை வந்து டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து வெளியில் எடுக்கும்போது இந்த சைடு டிஃப்ரென்ஷியேஷன் இந்த பக்கம் போகும்போது என்னவாயிடும், Q is equal to integral of I dt. ஸோ வோல்டேஜ் is equal to 1 by C. இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். E is equal to 1 by C. Qக்கு பதிலாக என்ன எழுதுறீங்க, integral of I dt. இப்படி தான் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் கிடச்சிது. நம்ம சீரீஸ் பேரலல் காம்பினேஷன் பார்க்கும்போதே வோல்டேஜ் சீரீஸ் காம்பினேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வோல்டேஜோடது நம்ம டேரெக்டாக எழுதியிருப்போம். E is equal to 1 by C integral of I dt. அது இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை இன் கிர்ச்சாஃப்ஸ் லாவில் அப்ளை பண்ணும்போது V of t is equal to, இப்போ ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் இன்வால்வ் ஆயிருந்துச்சு இல்லையா, ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி எழுதுவோம், R I of t ப்ளஸ் 1 by C integral of I of t into dt. அவ்வளோதான். இதுதான் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் ஒரு ஃபோன் சார்ஜிங் சர்க்யூட்டுக்கு. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் பெல். இதுவும் ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மாடலிங்கோட எக்ஸாம்பிள் தான். ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரிக்கல் பெல் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபோன் சார்ஜிங் சர்க்யூட்டில் ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பெல்லில் இண்டக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணவுடனே இண்டக்டன்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த மேக்னெட் என்ன பண்ணும், அயனை அட்ராக்ட் பண்ணும், நம்மளுக்கே தெரியும். ஸோ மேக்னெட் எலக்ட்ரோ மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆனது அதில் கனெக்டாக இருக்கிற அயனை அட்ராக்ட் பண்ணி அந்த அயனில் இருக்கிற ஹேமர் தான் என்ன பண்ணும், அந்த காங்கை போய் ப்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த மேக்னெட் ஆனில் இருக்கிற வரைக்கும் அந்த பெல் ரிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பிரேக்கரை க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரிங் வந்து அதை அங்கே அதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்ப்ரிங் வந்து அதை புல் பேக் பண்ணி அகெயின் என்ன பண்ணுன்னா அது வந்து பெல் ஆஃபில் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் எலக்ட்ரிக்கல் பெல். இப்படி தான் ஒர்க் ஆகும். நான் சும்மா ஜென்ரலாக உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ பார்க்குறத விட இதுக்கு எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் மாடல் எழுத போகிறோம், மேத்தமெட்டிக்கல் மாடல் எப்படி இந்த சிஸ்டம்க்கு எழுத போகிறோங்கிறத பார்க்குறதுனால இதில் என்ன காம்பனன்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த டீட்டெயில் சொன்னேன். ஸோ என்ன காம்பனன்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டரும் ரெசிஸ்டன்ஸும் மட்டும்தான். இண்டக்டர் தான் இங்கே எலக்ட்ரோ மேக்னட், ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த வயரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். நம்மளுக்கு இண்டக்டருக்கு ஒரு சிம்பிள் சர்க்யூட் நம்ம ட்ரா பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ வோல்டேஜ் இருக்குது, இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இண்டக்டரை கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் L is equal to d∅ by dt. இங்கே ஃபைங்கிறது என்னென்னா ஃப்ளக்ஸு. ஸோ வோல்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு L di by dt நம்ம எழுதுவோம். அவ்வளோதான் இதோட வோல்டேஜ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் E is equal to IR. ஸோ இதோட மேத்தமெட்டிக்கல் மாடல் ரொம்ப ஈஸி. வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜும் இண்டக்டன்ஸோட வோல்டேஜும் ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான். அதாவது V of t is equal to VR plus VL தான். சீரீஸ் காம்பினேஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, V of t is equal to VR plus VL plus VCன்னு. இங்கே நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டோரேஜ்க்கு எதுவும் இல்லைங்கிறதுனால என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ V of t is equal to VR plus VL. ஸோ V of t is equal to VR நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் என்னென்னு தெரியும், R into I of t plus L di by dt. அவ்வளோதான் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் எலக்ட்ரிக்கல் பெல்லுக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதில் சீரீஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷனுக்கு எப்படி வந்து மாடல் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ், ஃபோன் சார்ஜிங் சர்க்யூட்,
இந்த எலக்ட்ரிக்கல் பெல் இதை வச்சு அதுக்கு எப்படி நம்ம அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, ஸோ அது என்ன காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த காம்பனன்ட்ஸை வச்சு எப்படி அதுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடல் ரெடி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.